ஸ்ரீ மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் வந்துட்டு நான் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்துக்கு கீழே வந்துட்டு இங்கே உங்களுக்கு சுருள் பாசி வளர்ப்பு முறையை பற்றி சொல்ல வந்திருக்கோம். இதை பற்றி நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. இது வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் தான். ஆனால் அது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலீடு அதிகமாக இருக்கிறதுனால இது யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் முதலீடு நம்ம வந்துட்டு அதிகமாக போட்டாலும் இதுக்கு வரக்கூடிய லாபம் வந்துட்டு நல்லாவே வரும். இது வந்துட்டு சுருள் பாசின்றது வந்துட்டு ஒரு சிங்கிள் செல் உயிரி. இதுலேருந்து நமக்கு அதிகமான புரதச்சத்து, விட்டமின் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதால இதை வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களும் இதை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அங்கேருந்து நம்ம அங்கேயுமே ஏற்றுமதி பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதை வளர்க்குற முறை எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 1.5 அடிக்கு டேங்க் வந்து அமைச்சிக்கணும். டேங்க் அமைக்கிறதுக்கு செங்கல் இருக்கு இல்லையா, செங்கலை வச்சு நம்ம 1.5 அடிக்கு டேங்க் வச்சுட்டு நல்லா சிமெண்ட் போசு பூட்டி அமைச்சிக்கணும். அமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் தார்பலின் அந்த படுதா மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு நம்ம இது மேலே வந்துட்டு நல்லா போட்டு மூடிடணும். ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை சுத்தமான தண்ணி. நம்ம இப்போ கடல்புறத்துலலாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கடல் தண்ணி கிடைக்கும். உப்பு தண்ணியில் தான் அது வளரும். அப்போ நம்ம கடல் தண்ணி கிடைக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு நம்மள்ட்ட இப்போ உப்பு தண்ணி இல்லை இந்த இடத்துலலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுத்தமான தண்ணியை வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக விட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம உப்பு இருக்குல்ல, அதுக்கு தேவையான உப்பை வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு இதை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஆல்ரெடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. அவங்கக்கிட்டேருந்து வந்துட்டு தாய் ஸ்பைருலினா அந்த சுருள் பாசியோட அந்த விதையை வந்து வாங்கிட்டு வரும். இப்போ எப்படி செடியெல்லாம் போடுறதுக்கு விதை போடுறோமோ அதுமாரி இதுக்கும் விதை இருக்குது. முதல்ல அந்த விதையை வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு எப்படி நம்ம அதிகமாக தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தனி தொட்டியில் அந்த விதையை போட்டு ஃபஸ்ட்டு அதை நிறைய பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கல்ல, போட்டதுலேருந்து 7ஆவது நாள்லேருந்து நீங்கள் அறுவடை ஆரம்பிச்சுக்கலாம். அறுவடை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே நீங்கள் அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். அந்த பாசியை டெய்லி இந்த பாசியை அறுவடை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி இந்த பாசியை வந்துட்டு இப்போ இதில் அறுவடை பண்ணுவாங்க. ஒரு பைப் மூலயமா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணுறப்போவே இந்த பைப்போடைய மூடியில் இந்த பைப்போடைய அந்த இது எண்டு இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஒரு துணியை வச்சு கட்டிடுவாங்க. நல்லா நம்ம இந்த வேஸ்ட்டு அந்த மாதிரி துணி தான் இருக்கும், நைலான் துணி இருக்கலாம், அந்த துணியை வச்சு நல்லா கட்டிடுவாங்க. கட்டிட்டு இங்கே கீழே வந்துட்டு நம்மளோட சல்லடை தெரியும்ல, இந்த சல்லடை மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு நைலான் துணியை போட்டிருப்பாங்க. முதல்ல இருக்க நைலான் துணிலேருந்து தண்ணி வெளில வந்து அடுத்த அந்த நைலான் துணியில் இந்த பாசி எல்லாமே படிஞ்சிரும். படிஞ்ச பாசி எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு திரட்டி எல்லாத்தையும் அள்ளிடுவாங்க. அள்ளினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டுட்டு அந்த துணியை வந்துட்டு ஒரு அவங்க வந்துட்டு இந்த இப்போ வெயிலில் காய வச்சோன்னா அதுக்கு நேரம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறோம்னா வெயிலில் காய வச்சு நேரம் அதிகமாக இருக்கும். அதனால அவ்வளோ வெயில் இல்லாத நேரத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ அங்கே வந்துட்டு ஒரு அழுத்துறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சு அதில் மூலயமா அழுத்தி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு வெளியேற்றிடுவாங்க. அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியெடுத்து அழுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் அறுவடை பண்ண உடனேயே இது உப்பு தண்ணியில் தானே வளர்த்துருக்கோம், அதனால் சுத்தமான இது சாப்பிடக்கூடிய பொருளும் கூட, அதனால் சுத்தமான தண்ணியில் முதல்ல கழுவிக்கணும். அந்த பாசியை கழுவினதுக்கு அப்புறம் தான் அந்த நல்லா வடிகட்டி தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அப்புறம் அந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, அது புளியறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து அந்த பாசி எல்லாத்தையும் நிரப்பி அது இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி புழிஞ்சிட்டு அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம வெயில்லையும் காய வைக்கலாம். ஆனால் இதே நம்ம பெரிய அளவில் பண்ணுறோம் அப்படின்னா வெயிலில் வந்துட்டு காய வச்சு அதே தான், அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வந்துட்டு ஹாட் ஏர் ஓவன் இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம என்னென்னா அதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த வெப்பநிலையை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு ஒரு நாளில் வந்துட்டு நல்லா காஞ்சிடும். நல்லா காஞ்சி சிப்ஸு பதத்துக்கு பார்த்தோன்னா ஒன்று வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி சிப்ஸு மாதிரி அதை நொறுக்கிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நொறுக்கி ஒரு சாக்கில் நல்லா கட்டி இதை வந்துட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை ஏற்றுமதி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, இதை எப்படி வந்துட்டு இதை ஏற்றுமதி பண்ணுறதுனே தெரியாது. பண்ணிவிடுவாங்க எல்லாம், ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இங்கே சென்னையில் வந்துட்டு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது இதுக்கு, சுருள் பாசிக்கு. அங்கே வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னே வந்துட்டு ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி தான் அதை வந்துட்டு விற்கிறாங்க. அதாவது இதுலேருந்து வந்துட்டு ஷாம்பு, சோப்பு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த டேப்லெட் மாதிரி தயாரித்து தான் அதெல்லாம் விற்கிறாங்க. அதை வந்துட்டு ரீஜனல் ஆஃபீஸில் பண்ணிக்குவாங்க. இதை நீங்கள் வந்துட்டு இந்தமாரி சிப்ஸு மாதிரி நொறுக்கி பண்ணுறீங்கல்ல, இது வந்து பார்த்தோன்னா ஒரு கிலோ வந்துட்டு 550 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு கிலோவை. அதுவே வந்துட்டு நல்லா பவுட்ரு பதத்தில் ஆக்கி விற்றோம் அப்படின்னா அது ஒரு கிலோ வந்துட்டு 650 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இதுதான் இதோடைய லாபம். இதில் வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அந்த விற்பனை தான், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அது நம்ம அந்த சென்னை ரீஜனல் ஆஃபீஸை போய் அணுகணுன்னா நமக்கு கிடைக்கும்.
அதே நேரத்தில் நம்ம இப்போ வந்துட்டு நான் சொன்னோம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 7 நாளைக்கு அப்புறத்துலேருந்து நம்ம அறுவடை பண்ணலான்னு சொன்னோம். 7 நாளைக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒரு இப்போ மொதல் தடவை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் இதை வச்சுருக்கலாம். நீங்கள் இதை அப்படியே வச்சுருக்கலாம், இதுலேருந்தே எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பியும் இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு நல்லா அந்த டேங்க்கை சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பி நல்ல சுத்தமான தண்ணியை போட்டு நீங்கள் திருப்பி அதை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த எந்த விதமான அழுக்கு படியாமல் சுத்தமான இது கிடைக்கும். இதில் நிறைய விட்டமின்லாம் இருக்கிறதால இதை வந்துட்டு நம்ம இது கால்நடைகளுக்குமே உணவாக பயன்படுத்துகிறாங்க இதை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உணவு தொழில்நுட்பம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கலரை சேர்ப்பாங்கள்ல, உணவில் கலர்லாம் சேர்ப்போம்ல, அதுக்குமே இதுலேருந்து அந்த பச்சை கலருக்கு இதுலேருந்து தான் கலரை எடுத்து அவங்க சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு மெடிக்கல் ரீதியாகவும் இது நிறையா வந்துட்டு மருத்துவ ரீதியாகவும் நிறையா பயன்படுத்துகிறாங்கம்மா. காலேஜுக்கு வந்துச்சுங்க, எங்களுக்கு பாடம் நடத்துச்சுங்க, சுருள் பாசியை பற்றி சொல்லி கொடுத்துச்சுங்க. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதை மாதிரி செய்யணும், தண்ணியை நிரப்பி அதை வடிகட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு எங்க உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஆசை சொல்லுங்க.